لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تزكوا أنفسكم واعلموا بمن اتقى صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات كما قال عليه الصلاة والسلام. அன்பான நேயர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு புனிதமான ரமலானுடைய மாதத்தை ஒன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அருளியிருக்கின்றான். நாம் பார்க்கலாம், இந்த ரமலானில் நாம் நோன்பை நோட்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். சென்ற வருடம் எங்களோட இருந்த அனைத்து குடும்பங்களில் சகோதரர்களில் தாய் தாப்பன் என்று எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ரமலான் அவர்களுக்கு கிடைக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். நோய் வாய்வற்று நோன்பை நோட்க இயலாதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் இறையடி சென்றவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய ரமலானில் நாம் உயிரோடு இருப்போமோ இல்லை என்றும் நமக்கு சொல்ல முடியாது. இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமலானை நாம் நல்ல முறையில் இந்த ரமலானை கழிக்கக்கூடியவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சில கடமைகளை விதியாக்கியிருக்கின்றான். அந்த கடமைகளில் ஆரம்பமாக நாம் பார்க்கலாம், நம்மளுடைய தொழுகையுடைய விடயத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் அதில் எந்த அளவு கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாம் சற்று ஆராய்ச்சி சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதில் பொடுபோக்குத்தனத்திலும் அது பராமுகத்திலேயும் நாம் தொழுகையை விட்டு எவ்வளோ தூரமாக இருக்கக்கூடிய நம் சமுதாயத்தினரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்றோ எங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்துடைய கடமையை தந்திருக்கின்றான். அதனை நாம் சரிவர கணக்கு பார்த்து அதனை கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். அதே போன்றோ ஹஜ்ஜுடைய கடமைகளையும் நாம் சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த கடமைகளை தந்த அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு ஃபர்லாக்கி இருக்கின்றான். இந்த கடமைகளை யாராவது நிராகரித்தால், மறுத்தால், அவர் ஒரு முஸ்லீமாக ஆகவும் முடியாது. அவருடைய கடைசி நிலைமை முர்த்தத்தாக அவர் இருக்கக்கூடிய நிலைமையாக ஆகிவிடும். இதனால் இந்த கடமைகளை ஏற்று சரிவர நாம் நிறைவேற்றுவதோட ஒரு முஸ்லிமான ஒரு மூமினான மனிதர்களுக்கு இன்னும் சில கடமைகள் இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தில் இறக்கியிருக்கின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டி. அதே போல் அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனில், ஷஹ்ருல் ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன் உதன் லின்னாஸ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் மக்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி இந்த குர்ஆனை இறக்கி தந்திருக்கின்றான். அன்பான நேர்களே, இந்த குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த நேர்வழியை சரியான முறையில் அடையக்கூடியவர்களாக வேண்டும். இந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானின் மூலமாக நாம் எவ்வளோ காலம் இந்த பூமியில் துனியால் வாழ்ந்து கொண்டிருப்போமோ, அது கடைசி வரைக்காற்றுக்கும் மௌத்து வரை முட்டுக்கும் மௌத்தை அடையும் வரைக்காட்டியும் நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலானில் படிப்பினை பெற்று இந்த ரமலானை நாம் எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டோ நாம் இந்த ரமலானின் மூலமாக முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் நோன்பை திறப்பதற்காக வேண்டி இஃப்தாருடைய நேரத்தில் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஃப்தாருடைய சோழியின் மூலமாக நாம் இதனை கேட்காமல் கவனிக்காமல் இருக்காமல் இந்த நிகழ்ச்சிகளை நாம் கவனமாக கேட்டு நம் வாழ்க்கையை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தந்த கடமைகளோடு சில கடமைகள் தான் தவிந்து கொள்ளப்படும் எங்களுக்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த தவிந்து வாழக்கூடிய விடயங்களில் ஒன்று தான். ஆரம்பமாக நாம் பார்க்கலாம், குர்ஆனில் ஜினாவை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், விபச்சாரத்தை பற்றி சொல்கின்றான், பொய்யை பற்றி சொல்கின்றான், அநியாயத்தை பற்றி சொல்கின்றான், களவெடுப்பதை பற்றி சொல்கின்றான். இது போன்று
ஒவ்வொரு மோசமான செயல்களையும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்பதனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகாக அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் ஆயத்துகளின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய திருத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கின்றான். அவைகளை நாம் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அன்பானவர்களே, பல விடயங்களை இந்த இடத்தில் பேசுவதற்கு நேரம் காணாவிட்டாலும் நாம் சிறிய விடயங்களையாவது நம் வாழ்க்கையில் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்துண்டாகிக் கொள்வதற்காக வேண்டி நாம் பார்க்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய சில விடயங்கள், லா தஜஸ்ஸசு, நீங்கள் ஒவ்வொருவருடைய குறைகளையும் நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம். நாம் பார்க்கலாம் அன்பான நேர்களே, நாம் ஜினாவை பற்றி சொல்வது, அதே போன்று பொய் அறாம் அநியாயங்களை பற்றி நாம் பேசுவது, இதே போன்று ஒன்று தான். தவிர்த்து கொண்டு வாழ வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும், அதனை தடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதனை பேசுகின்றேன். நாம் யாரையும் பற்றியும் குறை தேடிக்கொண்டோ மற்றவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கக்கூடாது. லா தஜஸ்ஸசு, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மற்றவர்களை சிலரின் மீது நீங்கள் தேடி திரிய வேண்டாம் என்பதாக கூறுகின்றான். நாம் பார்க்கலாம் இந்த காலத்தில் இந்த ஜமானில் நடக்கக்கூடிய சில விடயங்கள் தான். குறை தேடுவது என்று சொன்னால் அதனை இன்பமாக கடந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி பள்ளி வாசலோ இதே போன்று தான் எங்களுடைய வீடுகளும், இதே போன்று தான் எங்களுடைய கடை தொழில் செய்யக்கூடிய இடங்களும். நாம் கடை தொழில் செய்யக்கூடிய இடம், வீடு வாசல்கள், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு வர வேண்டும், ரஹ்மத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய வீடுகளும், தொழில் செய்யக்கூடிய இடங்களும், ஆஃபீஸ்களும், இது போன்று ஃபேக்ட்ரிகளும் எதாக இருந்தாலும் சரி அன்பான நேர்களே, இவைகளுக்கும் அல்லாஹ்வின் ரஹ்மத்து வர வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த போல இடங்களில் நாம் பார்க்கலாம், பள்ளி வாசல்களையும் பார்க்கலாம், மதரசாக்களையும் பார்க்கலாம், ஸ்கூல்களையும் பார்க்கலாம். இது போன்ற இடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்குது என்று சொன்னால், இந்த ஜமானில் ஒருவருக்கு ஒருவருடைய குறையை தேடிக்கொண்டு துருவி துருவி ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டம் நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பான நேர்களே, நாம் யாருடையும் குறைகள் தேட போகக்கூடாது. எங்களுடைய வீட்டுக்கு ரஹ்மத் வேணுமா, நாம் மற்றவங்களோட குறை தேடுறத உங்களோட மனைவியும் கணவன் மனைவி குழந்தைகள் தாய் தகப்பன் என்று வீட்டுக்குள்ளே மற்றவங்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்க தேவையில்ல. அடுத்த வீட்டுக்காரனுடைய அன்றைய வீட்டுக்காரனுடைய அவனுடைய கணவன் எங்கே போனான், மனைவி எங்கே போன, அவங்கள பற்றி நாம் அவங்கள பற்றி நாங்கள் பேசக்கூடிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இதே போன்று நாம் பார்க்கலாம், சில பஜார்களில் கடைகளில் சில முதலாளிமார் உட்காந்து கொண்டோ ரோட்டில் போகிற யாரையாவது கூப்பிட்டோ கேட்குற, என்னப்பா குத்துசாஜாட்ட மகள் எங்கே, அவனோட போனாமே இவனோட போனாமே, அவனுடைய மனை இவனோட பாஞ்சு போனாலாமே என்று எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அந்த ரஹ்மத் சம்பாரித்து பரக்கத் வர வேண்டிய கடைக்குள்ள ஊரான பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். இது எல்லாம் எங்களுக்கு ஆராய தேவையில்ல. அன்பான நேர்களே சகோதரர்களை, நாம் சற்று விளங்கி கொள்ள வேண்டும். இது போன்ற முசீபத்களை விட்டும் நாம் தவிந்து கொள்ள வேண்டும். இதுவும் அறாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னால், அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன் அஹதும் மின்கும், நீங்கள் உங்கள் ஒருவரையும் அற்பமாக கருத வேணாம். லா தஹ்கிரன் அஹதன் மின்கும், உங்களில் நீங்கள் யாரையும் ஒரு சகோதரனை பார்த்து நீங்கள் அற்பமாக கருத வேண்டாம். இந்த தஜசுஸ் என்று வரக்கூடியது என்னென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் அவருடைய ஆத்மா பரிசுத்தமாகினது என்று நினச்சி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய ஆத்மாக்கள் பரிசுத்தமானது என்று நீங்கள் பேச வேண்டாம். நான் பார்க்குறோம், அதிகமான மக்கள் யாரையாவது கூப்பிட்டு பேசினா, நான் 100க்கு 100 சுத்தமான மனிதன், நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜக்காத் கொடுக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், நான் 100க்கு 100 சரி என்று நினைச்சு கொண்டோ இந்த போல சிலரை பார்க்கலாம். இவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த தஜஸ்ஸுஸ்ல ஈடுபடுற, மற்ற சகோதரனை பார்த்து அற்பமாக கருதுற, இவன் என்ன ஆற்றலும் இல்லை அறிவும் இல்லை மோடேன் என்று நினச்சி கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் பார்க்குற, இவன் ஒரு வேலைப்பால் ஆள் என்று நினைக்கிறோம், இவனுக்கு ஒன்றும் விளப்பம் இல்லை என்று நினைக்கிறோம். இது போன்ற எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், மனிதர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்திக்கிற மனிதனை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அற்பமாக கருதுறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரையும் அற்பமாக கருத வேண்டாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல யார் கண்ணியமானவர், யார் சங்கைக்கு உரியவர், யார் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் என்பதனை நாம் ஒருவரும் அறிய மாட்டோம். நாம் அழகாக உடுத்திருக்கலாம், நம்மக்கிட்ட வசதி வாய்ப்பு ஈக்கலாம், மற்றவர் ஏழையாய்க்கலாம், படிச்சில்லாமல் ஈக்கலாம், அவர்கிட்ட ஆடைகள் ஒழுங்காக இருக்காமல் இருக்கலாம், இவர்களை பார்த்து பார் இருக்கிற மாதிரி. ஆனால் அல்ல இடத்துல கண்ணியமானவனாய்ப்பான். படிப்புள்ள திறமையில் குறைவை ஈக்கலாம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு இடத்துல தக்வாவின் மூலமாக அல்ல இடத்துல கண்ணியமானவனாய்க்கலாம். அன்பான மேலான பெரியாள சகோதரர்களே, நாம் சற்று சிந்தனை செய்ய வேண்டும். இந்த போல பழக்கமும் இந்த செயல்களும் இந்த எண்ணங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் தான் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். ஐத்தான் சொன்னால் மல்லா குர்ஆன் சொல்லலாம், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை பரிசுத்தமானவர்களாகி கொள்ள வேண்டாம். அன்பானவர்களே, இதுக்கு உதாரணமாக தப்சீர்களில் மிக அருமையான சில விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சஹாபி வாராரு, நபி இடத்துல வந்து சொல்கிறாரு. அந்த நபி இடத்துல வந்து அந்த சஹாபி சொல்கிறாரு, இந்த மனிதர் இப்படியாப்பட்டவர், அவர் அப்படிப்பட்ட அமல் செய்யக்கூடிய மனிதர், அவர் இப்படியா கொண்டு தான தர்மம் கொடுக்க மனுஷர் என்று அவரை பற்றி அளவு கடந்து புகழ தொடங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, அந்த சாபியை பார்த்து சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒருத்தரை பற்றி அளவு கடந்து புகழ வேண்டாம், நீங்கள் சொல்லும் பொழுது சொல்லுங்க, ஏண்ட அறிவுக்கோ எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் அவர் இப்படி நல்ல மனிதர் என்பதாக சொல்லுங்கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாபியை பார்த்து சொல்கிறாங்க. அன்பான நேர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், உவ அலமு பிமனித்தகா, யார் தக்வா உள்ளவர், யார் அல்லாஹ்வை 100% வழிபட்டு நடக்கக்கூடியவர், யார் பரிசுத்தமானவர் என்பதனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறிவான். இதனை ஒரு மனிதன் மூலமாக அறிய முடியாது. ஒரு மனிதனை பார்த்து அவர் இப்படியாப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. இதனால் நாம் பார்க்குறோம், அதிகமானவர்கள் இந்த மாதிரி நம்பி உலமாக்களும் படித்தவர்களும் ஒரு தேவை கஷ்டம் ஒன்று வரும் பொழுதோ இது போன்ற நல்ல மக்கள், ஐவேளை தொழக்கூடியவர்கள், தான தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள், சாலியான மக்கள் என்று நினைத்து கொண்டு போயிட்டு நம்பிக்கையில் ஒரு விடயத்தை கூறுகிறார்கள், சொல்கிறார்கள், நான் கடன் பட்டுட்டேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஐந்து கொண்டிருக்குது, இதுக்கு ஒரு வழிகாட்டி தாங்க, இதுக்கு ஒரு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்பிக்கையில் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஜாலிசு பில் அமானா, ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய மஜ்லிஸாக இருக்கலாம், தனிப்பட்ட 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு அமானிதம் ஒன்று பேசக்கூடிய மஜ்லிஸாக இருக்கலாம். ஒருவரை நம்பி போயிட்டு சொல்கிறார், நான் விடியா கொண்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு கடனால் ஆகிவிட்டேன், கடன்காரனாக ஆகிவிட்டேன், இதுக்கு ஒரு வழி ஒன்று செஞ்சு தாங்க, இதுக்கு ஏற்பாடு ஒன்று செஞ்சு தாங்க என்று சொன்னதுக்கு பின்னால் அந்த இபாதத்துள்ள மனிதன், நாங்கள் யாரை புகழ்ந்து நல்ல மனிதன் என்று சொல்கிறோமோ அந்த மனிதர் இந்த அமானிதத்தை அவர் பேணக்கூடியவராக ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இவருடைய பிரச்சனை கஷ்டத்தை வந்து முன் வச்சு ஒரு உதவியை கேட்டால் அந்த உதவியை நீங்கள் செய்வதும் இல்லாததும் உங்களை பொறுத்திக்குது. இதை நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், நீங்களா தஜஸ்ஸு, அவர் உண்மைக்குமே கடனானாரா, அவர் உண்மைக்குமே இதில் வட்டிக்கு கொடுத்தாரா, கமிஷனுக்கு கொடுத்தாரா, அல்லது இவர் பொய் பேசுகிறாரா, ஏமாத்துறாரா என்று எல்லாம் நீங்கள் துருவி ஆராய்ச்சி செஞ்சு இதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். ஏன்னா உங்களை நம்பி சொன்னார், நீங்கள் கொடுக்க விருப்பம்னா கொடுக்கலாம், இல்லை என்று சொன்னால் அதனை தடுத்து கொண்டு உங்களுக்கு ஈக்கலாம். நீங்கள் பலர் இடத்தில் அவரை பற்றி அந்த மனிதரை பற்றி தப்பாக பேசினால், இவர் இப்படி எல்லாம் கொடுத்திருக்கிறாராம், எடுத்திருக்கிறாராம், இவர் இப்படியாப்பட்டவர், நீங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்லை, அவருடைய மானத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் சத்தரல்லாஹு லஹு யௌமல் கியாமத், அல்லாஹ் அந்த சகோதரனுடைய குறையை மறைப்பான். ஒரு தேவைக்கு ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு கேட்கும் பொழுதோ அதை நீங்கள் பிரச்சனையாக பார்த்து நீங்கள் உதவி செய்யக்கூடியவங்க நாங்கள் இல்லைன்னு சொன்னால், கியாமத்து நாளையில் நீங்கள் என்ன அமல் இபாதத் செய்தாலும் சரி,
உங்களை அந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களை இழிவு கேவலப்படுத்தக்கூடியவனாய்ப்பான். நீங்கள் பூமியில் ஒருத்தனை மறக்கலன்னு சொன்னால் இதனால் நீங்கள் கியாமத்துடைய நாளையில் பல அமல் இபாதத் செஞ்சும் பள்ளி வாசல்கள் வீடுகளும் அதே போன மதரசாக்களும் குமருக்காரிகளும் செஞ்சு கொடுத்தீப்பீங்க. இந்த தவறின் மூலமாக நீங்கள் கியாமத்துடைய நாளையில் மிகவும் கஷ்டப்படக்கூடிய நிலைமையாகிவிடும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த போன்ற தன்மைகள் நம் வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் மனிதண்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலுக்கும், உங்களுடைய பணத்தையோ அல்லது உங்களோட தோட்டத்தையோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருப்பது கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், இன்னல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய அல்லாஹ் பார்க்குறான் உங்களோட உள்ளத்தையும் உங்களோட அமலையும். இந்த இடத்துல பிரதானமானது தான் எங்களுடைய உள்ளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய அமலை பொறுத்து தான் அனைத்து செயல்களும் உண்டாகும். நீங்கள் இது போன்று தவறாக எண்ணி அவங்கள பற்றி ஆராய்ச்சி செய்து இந்த உதவி செய்கிறதை விட உதவி செய்யாமல் மான மரியாதையை பாதுகாத்து நீங்கள் தடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மேலான கூலியை தருவான். அன்பான நேர்களே, நாம் இந்த கடமைகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இது போன்ற ஒரு மோசமான காலநிலையில் இந்த கொரோனா வைரஸின் மூலமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பல புத்திமதிகளை ரேடியோவின் மூலமாகவும் டிவி மூலமாகவும் அதே போன்று பல விதத்திலேயும் வாட்ஸ்அப்லேயும் பல உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், நாம் திருந்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஒரு பயம் வந்த நேரத்தில் இபாதத்தின் பக்கம் செல்கின்றோம். நோய் வந்துட்டு இபாதத்தில், இப்போ இந்த நோய் இல்லாமல் போனோன்னு இபாதத்தை விட்டு தூரம் ஆகுறதல்ல. இந்த இபாதத் எங்களுக்கு மௌத்து மட்டும் வரணும். தொழுகை எப்படியோ எங்களோட பண்பும் அப்படி இருக்கணும். மற்ற சகோதரனுடைய குறையை மறைக்கிறது, மற்றவனுடைய மான மரியாதையை பாதுகாக்கிறது, மற்ற மனிதனை கேவலமாக கருதாமல் இருப்பது, மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்வது. இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களோட நீயத்தில் இருந்து கொண்டிருக்கி இதில் நீங்கள் தவற விடுவீங்கன்னு சொன்னால், இதை விட்டு நீங்கள் அதுக்கு மேலாக பண திமிரிலையும் உங்களுடைய இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புடைய திமிரில் நீங்கள் காரியங்களை செய்வீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் பூமியிலையும் சோதிப்பான், மறுமையிலையும் சோதிப்பான். இன்னும் ஒன்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும், இந்த ரமலானுடைய மாதம் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், ஒரு கூட்டத்தினர் பாவத்தை விட்டு விலகாத வரையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சீர்திருத்த மாட்டான். நாம் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஏழுமான அளவு பாவத்தை விட்டு நாம் விலகி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக வேண்டும். ஆக இந்த முயற்சி ஒவ்வொருத்தையும் வர வேண்டும். பாவத்தை விடுவதே இபாதத்துக்கு முயற்சி வர வேண்டும். அந்த முயற்சியின் மூலம் தான் இபாதத்தும் செய்யலாம், பாவத்தையும் விடலாம். அன்பான நேர்களே, இந்த பாவத்தை விட்டு இந்த பூமியிலிருந்து விலகி இந்த பாவமான காரியங்கள் இந்த தூரமாகி நாம் நல்லவர்களாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த நாம் 2வது 10 எழுதி கொண்டிருக்கிறோம். மக்ஃபிரத்துடைய 10 இந்த 10 எங்களுடைய முழுமையாக எங்களோட பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் நாம் நுழையக்கூடியவர்களாக கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த விடயங்களை கேட்டு நம் வாழ்க்கையில் முழுமையாக நல்ல முறையாக நாம் எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ஒரு ஆயுதமாக தந்திருக்கக்கூடிய ஒன்று தான் துவா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துவாவை சொல்லும் பொழுது துவா முஹுல் இபாதா, இந்த துவா தான் எங்களுடைய இபாதத்துடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கு. இன்னும் சொன்னார்கள், துவா சிலாஉல் மூமின், ஒரு மூமினுடைய ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஐவேளை தொழுகைக்கு பின்னாலேயும் நம்மளுடைய அனைத்து பாவத்துக்கும் பாவத்தை விட்டு விலகி நடப்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அதிகமாக துவா கேட்கக்கூடியவர்களாக ஆகிறது. இந்த மாதிரி இந்த கட்டத்தில் நாம் துவா அதிகமாக எங்கள் நாட்டுக்காக வேண்டி எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய வைத்தியர்களுக்கு இந்த நோய்க்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்குமாக வேண்டியும் நாம் அதிகமாக துவா செய்கிறது. இந்த நாட்டுடைய இந்த நிலைமையை சீராகிறதுக்காக வேண்டியும் நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக துவா செய்து இந்த நாட்டில் இருந்து இந்த நோயை
விலகி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டை அவசரமாக நல்ல முறையில் நல்ல நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வருவதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் இந்த நாட்டு மக்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செஞ்சு கொள்வானாக, பொருந்தி கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ அலா குல்லி ஹால். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, எங்களுடைய நிலைமைகளை இந்த நாட்டை சீராக்கி தந்தல்வாயாக. யாழ் இந்த நாட்டில் இந்த நோய்க்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய நிலைமைகளையும் சீராக்குவாயாக, அவர்கள் ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் கொடுத்திடுவாயாக. யா அல்லாஹ் அனைத்து முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக, பள்ளி வாசல்கள் மதரசாக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் குமர் பெண்கள் வாலிபர்களை பாதுகாப்பாயாக. யாழ் இந்த கொடிய நோயை விட்டும் இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த நோயை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.